Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 6 to செப்டம்பர் 10 வரையிலான current affairs ரிலேட்டடான practice question solve பண்ணலாம். See, first question, Karbi Anglong, a place seen in the news recently is. So, in the place, is it in Meghalaya, Assam, Manipur or Nagaland அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே Assam is the correct answer. ஸோ இந்த அஸ்ஸாமில் இந்த Karbi Anglong அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஸ்டேட்ஸ் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது ஏன் செய்தியில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த Karbi Anglong டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய இனக்குழுக்கள் அடங்கின டிஸ்ட்ரிக்ட், நிறைய மலைவாழ் மக்கள் அவங்களுக்குள்ளாடி சின்ன சின்ன இனக்குழுக்கள் அடங்கின ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. இவங்களுக்கு இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது, டைவர்சிட்டி இஸ் ஹியூஜ். ஸோ அப்போது ஆயுதமேந்திய போராட்டம் வந்து பல ஆண்டுகளாக அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னா நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து அஸ்ஸாமுக்குள்ளாடி தனி மாநிலம் வேணும். எஸ்பெஷலி இந்த Karbi Anglongல இருக்கக்கூடிய ஹர்பீஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், ரைட். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை வந்து அஸ்ஸாமுக்குள்ளாடி ஒரு தனி மாநிலம் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக ஆயுதமேந்திய போராட்டங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பின்தங்கிய மாவட்டமாக அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த போராட்டங்கள், இந்த ஆயுதமேந்திய இந்த கலகங்கள் எல்லாம், சின்ன சின்ன ரயட்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக, வளர்ச்சி இல்லாத மாவட்டமாக அது இருக்குது. இப்போ சமீபத்தில் நம்முடைய ஒன்றிய அரசு அப்புறம் அந்த அஸ்ஸாமினுடைய மாநில அரசு, இந்த இரண்டு அரசுகளும் சேர்ந்து அங்கே இருந்த 5 மேஜர் இன்சர்ஜென்ஸ் குரூப்பிட்ட, ரைட். ஸோ அங்கே இருந்த இனக்குழுக்கள், ஆயுதமேந்தி போராட்டிகிட்டு இருந்த 5 இனக்குழுக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஸோ இவங்க இந்த 5 இன்சர்ஜென்ட் குரூப்பும் அவங்க ஆயுதமேந்திய போராட்டத்தை எல்லாம் விட்டுட்டு சகஜ நிலைக்கு திரும்புவாங்க. இன்டர்ன் அரசுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணும், அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ட்ரை பார்ட்டியேட் அக்ரிமெண்ட். ஸோ இங்கே வந்து இந்த 3 பார்ட்டிஸ், இந்த 5 இன்சர்ஜென்ட் குரூப்பு, ஒன்றிய அரசு ப்ளஸ் அந்த மாநில அரசு சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நிபா வைரஸ். ஸோ இப்போ சமீபத்தில் கேரளாவினுடைய கோழிக்கோடு மாவட்டத்தில் இந்த நிபா வைரஸினுடைய தாக்குதல் இருந்தது. ஸோ சில சாவுகள், ஒரு சாவு இருந்தது ஆக்சுவலாக, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் அ சூனோட்டிக் டிசீஸ் transmitted from animals to humans அப்படின்னு சொல்லுது. ஸோ வாட் இஸ் த சூனோட்டிக் டிசீஸ்? அதாவது விலங்குகளிலிருந்து தோன்றி மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை தான் நம்ம சூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அந்த டிசீஸனுடைய ஆரிஜின் வந்து அனிமல்ஸாக இருக்கும், ரைட். ஸோ அதான் ஜூனோட்டிக் டிசீஸ். இது நிப்பா வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் சிம்டம்ஸ் இன்க்ளூட் அக்யூட் என்செஃபாலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தெர் இஸ் நோ வேக்சின் ஃபார் நிப்பா வைரஸ் டில் நவ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 is the correct answer, right. So but the recently this was in news due to the Nipah outbreak in Kerala. So it's a zoonotic virus, right, as I told you. So first இந்த நோய் எங்கே தோன்றி பரவிச்சு அப்படின்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஸோ 98, 99களில் மலேசியா சிங்கப்பூரில் தோன்றி பரவுனதாக நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், இந்தியாவை தாண்டி பங்களாதேஷ். ஸோ இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷில் வந்து இயர்லி வந்து இந்த அவுட் பிரேக்ஸ் ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இதே கேரளாவில் நிப்பா வைரஸ் அவுட் பிரேக் ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு இந்த வைரஸ் டிசீஸுக்கு பார்த்தீங்கன்னா there is no vaccine, okay. So the virus is transmitted to people from animals and can also be passed on through contaminated food and of course body fluids. So saliva, sweat, இந்த மாதிரியான பாடி ஃப்ளூயிட்ஸ் வழியாகவும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஃப்ரூட் பேட்ஸ், ஸோ பழந்தினி வவ்வால்கள் தான் இதனுடைய நேச்சுரல் ரிசர்வாயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து அக்யூட் என்செஃபாலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ், ரைட். ஸோ தெர் இஸ் நோ வேக்சின். இது வரைக்கும் வேக்சின் டெவலப் பண்ணப்படலை, பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து நம்ம வேக்சின் வந்து ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ். ஸோ அதனால் இதை பயன்படுத்தி, ஸோ இந்த வேக்சினுக்கான அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி, கோவிட்-19 வேக்சினுக்கான பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நம்ம நிப்பா வைரஸுக்கும் வேக்சின் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக சில ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருந்தது. அதனால இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம்.
Consider the following statements. International Union for Conservation of Nature is membership union composed of both government and civil society organization. So இது ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் IUCN, ரைட். ஸோ இது வந்து ஒரு மெம்பர்ஷிப் யூனியன். ஸோ இதில் வந்து அரசாங்கமும் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் இதில் மெம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்டு, ரைட். Then second statement பாருங்க, IUCN conducts World Conservation Congress, which is world's largest and most inclusive environmental decision making forum held annually அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஏன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் IUCN conducts this World Conservation Congress, but it's held every 4 years, not annually. It's held every 4 years. So here option A1 only is the correct answer, right? ஸோ as I told you, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடக்க வேண்டிய இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் COVID-19 சுச்சுவேஷனால் தள்ளி வைக்கப்பட்டு இப்போ நடக்குது மார்செலி, ஃப்ரான்ஸில், ரைட். ஸோ த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN conducts this congress which is held every 4 years, as I told you, in a different location around the globe. And இந்த இயருக்கான இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இன்டர்ஜீனியஸ் ரைட்ஸ், ரைட். ஒவ்வொரு நிலப்பரப்பிலையும் இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் 2020 வலியுறுத்தது, ரைட். ஸோ இட் கால்ஸ் ஃபார் தி செக்யூர் ரெகக்னிஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் கலெக்டிவ் இன்டர்ஜீனியஸ் ரைட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ், டெரிட்டரிஸ், வாட்டர்ஸ், கோஸ்டல் சீஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். He is famously called as Kappalottiya Tamilan. He established a Swadeshi merchant shipping outfit by the name of Swadeshi Steam Navigation Company. Along with Subramania Siva, he formed an organization called Swadeshi Sangam or National Volunteer. Who is he? So இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ கப்பலோட்டிய தமிழன் இல்லை, செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுவது வந்து V.O.Chidambaram P.O.Chidambaram Pillai அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ சமீபத்தில் தான் அவருடைய 150th பர்த்டேயை வந்து செலிப்ரேட் பண்ணிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ எலாங் வித் தட் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸை பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். ஸோ அதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு மெயின் ரோடை வந்து ரீநேம் பண்ண போகிறாங்க, ரைட். ஸோ மேலே காட்டன் ரோடை வந்து V.O.Chidambaram ரோடு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் V.O.Chidambaram அவருடைய பேரில் ஒரு விருது இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன். இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் மறைந்த 18ஆம் தேதி, நவம்பர் 18ஆம் தேதியை வந்து நமக்கு தியாக திருநாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 14 அறிவிப்புகள் வந்து சமீபத்தில் வெளியாகி இருந்தது தமிழ்நாடு அளவில். கூடவே பிரைம் மினிஸ்டரும் இந்த V.O.Chidambaram பிள்ளையினுடைய கான்ட்ரிபியூஷனை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே, ஃபைன். ஸோ V.O.C. was born in 5th September 1872 in Ottappadaram, Tirunelveli district. ஸோ அவருடைய நேட்டிவ் அது. He entered politics in 1905. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ரைட், வங்காள பிரிவினுடைய தொடர்ச்சியாக தான் சுதேசி இயக்கம் வருது. ஸோ அதில் தான் இவர் ஈடுபடுறாரு, முழு ஈடுபாட்டோட பங்கேற்கிறாரு அந்த சுதேசி இயக்கத்தில். ஸோ அந்த சுதேசி இயக்கம் தான் என்ன பண்ணுதுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய முக்கியமான ஒரு பங்காக பார்த்திங்கன்னா 2 கப்பல்களை வாங்கி இங்கேருந்து கொலம்போக்கு கப்பல் போக்குவரத்தை வந்து ஆரம்பித்த ஒரு மிக முக்கியமான பணியை செஞ்சவர் தான் இந்த V.O.Chidambaram. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து, நிறைய ஆர்கனைசேஷன்ஸை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சுதேசி பிரசார் சபா, தர்ம சங்க நெசவு சாலை, நேஷ்னல் கோடவுன், மெட்ராஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட், தேசாபிமான சங்கம், இப்படிப்பட்ட நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னொரு முக்கியமான அவருடைய சுதந்திர போராட்டம் சார்ந்து அவர் பங்கேற்ற ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து டுட்டுக்குரின் கோரல் மில்ஸ் ஸ்ட்ரைக். ஃபைன், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் Manda Buffalo. ஸோ வாட் இஸ் திஸ் Manda Buffalo? ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தே ஆர் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பிளாட்டியூ ஆஃப் கோராப்புட் ரீஜன் ஆஃப் ஒடிசா. This is correct, right? Second statement, they are sturdy buffaloes used for ploughing and are resistant to parasitic infection and less prone to diseases. So ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு
பஃபலோ வெரைட்டி, ஒரு பஃபலோ ப்ரீட் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இதை சொல்லுது, ரைட்? ஸோ அப்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்ட். ஆப்ஷன் சி போத் 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். இப்போ வந்து ஏன் இந்த மண்டா பஃபலோ அப்படிங்கிற ப்ரீட் நியூஸில் இருந்தது அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் தி 19th யூனிக் ப்ரீட் ஆஃப் பஃபலோஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா பை திஸ் அத்தாரிட்டி, நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். இந்த அமைப்பு வந்து இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த இனம் அப்படின்னு சொல்லி இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். Next question number 6. India's first Dugong conservation reserve will be built in. So the Dugong அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேமல், மெரைன் மேமல். ஸோ இது வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னா, அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கான கன்சர்வேஷன் ரிசர்வ் இட் வில் பி பில்ட் இன் தமிழ்நாடு, ரைட்? ஸோ தமிழ்நாட்டில் பால்க் வளைகுடா பகுதியில் வந்து இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ரைட்? ஸோ இட்ஸ் அ மெரைன் அனிமல். ஓகே, ஸோ இட்ஸ் அ மெரைன் அனிமல், கடல் பசு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ மெரைன் அனிமல் தட் ஹாஸ் பீன் என்லிஸ்டட் வல்னரபிள். IUCN ரெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் தி ஒன்லி ஹெர்பிவோரஸ் மேமல் தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெரைன் அண்ட் இஸ் தி ஒன்லி எக்ஸ்டெண்ட் ஸ்பீசிஸ் இன் திஸ் ஃபேமிலி. ஃபைன். ஸோ இட்ஸ் அ ஹெர்பிவோரஸ் மேமல் அண்ட் இட்ஸ் அ மெரைன் அனிமல். ஸோ கடல் பசுன்னு சொல்லக்கூடிய இந்த டியோகம். ஸோ அதை பாதுகாக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம் கடல் சூழலியலை பொறுத்த வரைக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், Vidyanjali 2.0 sometimes seen in the news recently is related to. So this particular Vidyanjali 2.0 portal is related to improvement of literacy by offering volunteer teachers. ஸோ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது கவர்மெண்ட். ஸோ அதன் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய நிறைய கைட்லைன்ஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸை பிரபலமாக்குறதுக்காக சிக்ஷா பர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை முன்னெடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் முன்னெடுத்துருக்குது. ஸோ அது 5th September to 17th September வரைக்கும் நாடு ஃபுல்லாக நடக்க போகுது, ரைட்? ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த வித்யாஞ்சலி அப்படிங்கிறது ஸ்கீம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸை 2017 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனுடைய செகண்ட் ஃபேஸ் இப்போ ரீசெண்டாக இந்த அஸ் அ பார்ட் ஆஃப் சிக்ஷா பர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், குறிப்பாக நம்முடைய கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்காக நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம், ரைட்? யூ கேன் கான்ட்ரிபியூட். ஸோ இஃப் யூ ஆர் a CEO of a company or if you are in charge of a particular company, you can contribute from corporate social responsibility fund towards the development of that particular education institute, and you can volunteer. நீங்களாவே முன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய எஸ்பெஷலி ஸ்கூல்ஸுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களை முன் வந்து செய்யலாம். வாலண்டியரிங் ஃபங்க்ஷன் எடுக்கணும், நீங்கள் டீச் பண்ணலாம், ரைட்? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த வித்யாஞ்சலி 2.0 போர்ட்டல். ஃபைன். ஸோ இது வந்து இட் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் தி education sector, especially school education sector. Okay. Next question, consider the following statements. The term 2+2 discussion is used to refer the dialogue mechanism between defense and external affairs ministers of two countries. Okay. So the 2+2 dialogue அப்படிங்கிறது வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில், ஸோ அந்த ஒரு நாட்டினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ப்ளஸ் அந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அலாங் வித் இன்னொரு நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை குறிக்குது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்ட், ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்தியா ஹேஸ் 2+2 ஃபார்மேட் ஆஃப் பைலேட்ரல் டிஸ்கஷன் வித் எவ்ரி கண்ட்ரி இன் தி குவாட் குரூப்பிங், ரைட்? ஸோ இந்த குவாட் குரூப்பிங்கில் இருக்கக்கூடிய 4 நாடுகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், US. ஸோ அப்போ இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு கூடயும் இந்த 2+2 டயலாக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபைன். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே சமீபத்தில் ஆஸ்திரேலியா கூட இந்தியா இந்த 2+2 டயலாக்கை ஹெல்ப் பண்ணியிருந்தது, ரைட்? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ ரீசன்ட்லி
The foreign and defense ministers of India and Australia held the first India-Australia 2+2 ministerial dialogue in New Delhi. That's why this is in this question is here. Fine. So India on the idhe madri it holds such talks with Australia, Japan and USA. So on the second statement on the idinala da correct. So 2+2 ministerial is the highest level institutional mechanism between two countries. Okay. Next question. Question number 9. India is going to procure 56 C-295 MW medium transport aircraft for the Indian Air Force under the Make in India initiative in the aerospace sector. These aircrafts will be purchased from which country? So in the country la purchase panna poranga, right? So this is going to be purchased from Spain. So Spain is the correct answer here. So recently Cabinet Committee on Security, right? So this authority declared this procurement of this 56 C-295 MW medium transport aircraft for Indian Air Force. So in the aircraft வந்து பாத்தீங்கன்னா it will replace, so ஏற்கனவே நம்ம மீடியம் ஸ்கேல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டா பிரிட்டிஷ் எரால உள்ள Avro 748 planes வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேன்ஸ் வந்து இந்த C-295 MW planes it will replace this Avro 748 planes. ஸோ இந்தியாவில் இது ஜாயிண்ட் செக்டரில் இது பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இந்த ஏர்கிராஃப்டை. ஸோ இந்தியாவில் இந்த அத்தாரிட்டி, ரைட், ஸோ இந்த கம்பெனி டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட். Okay, so this is going to be a part of this project, and this Airbus Defense and Space is from Spain, and this is from India, right? So in the rent companies they are jointly going to execute this project of developing this aircrafts. Fine. Next, final question. Which among the following statements correctly explains inspiration for? So what is this inspiration for? So this term, this inspiration for, explains first human spacecraft to orbit Earth with an all civilian crew. So for the first time Elon Musk's SpaceX, right, SpaceX அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி ஃபர்ஸ்டா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து சிவிலியன்ஸ் தான் அந்த ஸ்பேஸ் மிஷனில் ஸ்பேஸுக்கு போக போகிறோம். ஸோ அதாவது அரவுண்ட் 575 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போக போகிறாங்க, அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. ட்ராவல் பண்ணி ஒரு 3 நாள் ஆர்பிட் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி வருவாங்க, ரைட். ஸோ அதற்கான ஒரு மிஷன் தான் இந்த இன்ஸ்பிரேஷன் 4. ஸோ அது பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக இருந்தது, ரைட். ஸோ செப்டம்பர் 15 அதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு SpaceX அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல தகவல்களோடையும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.